டேய் சந்துரு, உன்ன மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற சண்டாளங்களுக்கெல்லாம் உன் சாவு ஒரு தேரியா இருக்கட்டு. இந்த துப்பாக்கியில தோட்டா தீர வரைக்கும் உன்னை சுட்டுக்கிட்டே இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த குச்சி கொஞ்சம் தூக்குறீங்களா? டேய் யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்கொயரில அப்புறம் வச்சீங்க. 12 hours டிராவல் பண்ணிருக்கேன். உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. என் ஒய்ஃபுக்கு சொல்லி ஒரு பெக்கு சூடா காப்பி கொடுக்க சொல்லுங்க. உங்க ஒய்ஃப் இங்க என்ன வேலை பாக்குறாங்க? என் ஒய்ஃப் இங்க பொண்டாட்டியா வேலை பாக்குறாங்க. அப்பா, அண்ணா. பெர்ஃபெக்ட். யார் இவன்? முழிக்கிற மொழியே சரியில்லையே. இது எங்க ஃபேமிலி லுக். இத வச்சு என்ன தப்பா இட போட்டுறாதீங்க. எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் வளவளன்னு பேசிட்டு என் பொண்டாட்டி கூப்பிடுங்க. அடியாய் இடியட். யாரு பொண்டாட்டி யாரா கூப்பிடுறது? ஆளு ஹைட் வெயிட் மொழியெல்லாம் பார்த்தா பெரிய ரோடியா இருப்பான் போல இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்க முன்னாடி இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசுவானா? பேசாம அதை கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அம்மா அதை வர சொல்லுமா. எங்க இருக்க? வாடி. என்ன கூப்பிடுறது காதலே இல்லையா? என்ன இந்த குள்ள குறுக்க குறுக்க போறா? வாட் டிஸ்டர்பன்ஸ்? வாடி வாய நய வஞ்சகி. ஏண்டி கட்டின சேலையை மாத்திர மாதிரி கட்டின புருஷனை மாத்திர ராட்சசி தாண்டி நீ. எங்கடி என் குழந்தை? குழந்தையா? யார் நீங்க? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? என்னையே தெரியலையா? 1995ல பாப்பநாயகம் பாலத்துல நான் பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கா இருந்த போது என் பக்கத்து சீட்ல நீ டைப்பிஸ்டா இருந்த. உன்னை தள்ளிக்கிட்டு போய் தூக்கநாயகம் கோயில்ல வச்சு தொட்டு தாலி கட்டணும் நான். இப்ப சொல்றேன், எல்லாரும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கீங்க. இவ ஏன் என்னை விட்டு ஓடினா தெரியுமா? இவருடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு ஏன் சம்பளம் பத்தல. இவ கட்டி இருக்க புடவைக்கும் இவ போட்டிருக்க லிப்ஸ்டிக்கும் என் வருமானம் பத்தாம தான் இவ என்ன விட்டே ஓட்டா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மனம் திருந்தி புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனம் தான் முக்கியம் நீ திரும்பி வரும்னு நினைச்சேன். ஆனா நீ கல்லஞ்சிக்காரடி, வரவே இல்ல. இப்பதாண்டி தெரியுது உனக்கு மனசாட்சி மட்டும் இல்ல, மனசே இல்லடி. எதுக்கு என்ன இப்படி ஒரு தங்கமான புருஷனை விட்டுட்டு ஓடி வந்த இந்த பொண்ணை என் பொண்டாட்டிய கை நீட்டு அடிக்கிறதுக்கு நான் இன்னொருத்தனுக்கு லைசன்ஸ் தர மாட்டேன். இவரை நம்பாதீங்க. இந்த ஆள் என் புருஷனும் இல்ல, என் குழந்தைக்கு அப்பாவும் இல்ல. இவர் சொல்றதெல்லாம் போய். அடி பாவி, முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறான். போகிற போக்க பார்த்தா எனக்கு உனக்கு கல்யாணமே ஆகணும்னு சொல்லுங்க. ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டுக்கார. அந்த பொண்ணுக்கு நீதான் புருஷன் இருக்கு. என்ன ஆதாரம் வச்சிருக்க? மேரேஜ் சர்டிபிகேட்டே இருக்கு. வெரி குட் பாயிண்ட். அந்த சர்டிபிகேட்டை இவர் காட்டிட்டா இது ஏன் பொண்டாட்டி இல்ல இவர் பொண்டாட்டின்னு எல்லாம் நம்புவீங்களே. கோ. என்ன பத்திரம் தீஞ்சு போயிருக்கு. எல்லாம் சுத்தி சுத்தி நிக்கிறானுங்க. எய்மே பண்ண முடியல. என்ன ஏதோ மேரேஜ் சர்டிபிகேட் காட்டுறேன். இந்த டெத் சர்டிபிகேட் மாதிரி சர்டிபிகேட்டே செத்து கிடக்குது. கண்ணு தெரியாம பிச்சை எடுக்கிறவங்க கூட நல்ல சர்டிபிகேட் வச்சிருப்பான். சத்தியமா சொல்றாங்க, இதாங்க என் மேரேஜ் சர்டிபிகேட். தூக்கநாயகம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணது. கொஞ்சம் தீஞ்சு போச்சு. அந்த தீஞ்சு தவிர மத்தெல்லாம் படிச்சு பாருங்க, டீட்டெயில் புரியும். பொண்ணு மாப்பிள பேரை காண ஸ்டாம்பு பண்ற பேர் இருக்கியா? ஏண்டி திட்டம் போட்டு மேரேஜ் சர்டிபிகேட் தீச்சிட்டு வந்திருக்கான்னு எவ்வளவு பெரிய கில்லாடி. அடி அன்னைக்கே ஒரு சவால் விட்டிய ஞாபகம் இருக்கா? உன்னை விட ஒரு பணக்காரனை கட்டி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு. ஒரு கையை பிடிச்ச பணக்கார கையை நீ எக்காடாவது போ. ஆனா என் வம்சம், என் வாரிசு, என் ரத்தத்தின் ரத்தம் என் குழந்தைய கொடுத்துரு. உங்க பிளட் குரூப் ஏ பாசிட்டிவா? நீ சும்மா ஏன் தேவையில்லாம அவர் குழப்பற? அவர் ஏற்கனவே குழம்பு இருக்கார்ல. அந்த மூஞ்ச பாரு, அந்த புளிய பாரு. பொண்டாட்டி பிள்ளையில விட்டு எவ்வளவு சோகமா இருக்கு. நீ ஓகே, குழந்தை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உயிரே வச்சிருக்கிற குழந்தையோட பேரை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. எல்லாத்தையும் சொன்ன பாவி குழந்தை பேர் கோட்டை விட்டானே. உங்க குழந்தையோட பேரை தானே கேட்டேன், சொல்லுங்க. என்னது பேரா? குழந்தைக்கு பேர் வச்சுதான் நானே. அதை போய் என்கிட்ட கேட்டு சில்லி கொஸ்டின். யோ நீ வச்ச பேர் தானே, அது சொல்லிக்கொள்ளையா. என்னது பேரா? என்ன பேரை போய் பெரிய விஷயமா பேசிட்டு பாருங்க சார். ஒரு குழந்தையோட பேர் சொல்லி அதுக்கு அப்பா நான் தான் ப்ரூஃப் பண்ற நிலைமை உலகத்துல எந்த ஃபாதருக்கு வரக்கூடாது சார். என் குழந்தை பேர் நான் கரெக்டா சொல்லிட்டா நீ தான் என் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறியா? சரி, அப்ப தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. என் குழந்தை பேரு முருகன்.
என்னது முருகனா? இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. வெறும் முருகன் இல்ல, பட்டி பேல் முருகன். அட்டி வாங்க போற அரோகரா. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நெத்தியடி அடிக்கிற பாரு, திருத்தணி முருகன். டேய், குழந்தை பேர் என்னன்னு கேட்டா 6 படை வீடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. விட்டா திருப்பதியே முருகன் கோயிலும் போல் இருக்கு. நீ பயங்கரமான ஃப்ராடரா. எப்படி? பெண் குழந்தைக்கு எவனா ஆம்பளை பேர் வைப்பானா? இதுக்குதான் நம்ம 2 பேரும் டீட்டெயிலா பேசிட்டு வச்சுங்களேன். நான் டீட்டெயிலா பதில் சொல்லிருப்பேன். எங்க குடும்பமே ரொம்ப டிஃபரெண்டான குடும்பங்க. எங்க அம்மா பேர் ஏகாம்பரம். அப்படியா? உங்க அப்பா பேர் விசாலாச்சியா? கரெக்டா சொல்றீங்க. எல்லாம் ஒரு குத்து மதிப்பு அடிக்கிறதா? உங்க குடும்பமே ஒரு குத்து மதிப்பு தானே. இது பாரு, யாருக்கு வேணா என்ன பேர் வேணா வச்சுக்க. குழந்தைக்கு என்ன பேர் வச்ச? நீங்க ரொம்ப துருவி கேட்டதால என் பேர் எனக்கு மறந்து போச்சு. டேய், என்னடா சத்தம்? ஒன்ல ஸ்லேட் ஃப்ரேம் ஃப்ரேம். ச்சே, வீரப்பரை பிடிக்க போன போலீஸ் கிட்ட துப்பாக்கி வாங்கிட்டு வந்து தப்பா போச்சு. எல்லாமே மிஸ் ஆகுது. அம்மா, இவனுக்கு இந்துவுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நீ போலீஸ் போன் பண்ணு. டாட் வேண்டாம். இந்த 3 அடி ஃப்ராட் கிட்ட இருந்து உண்மை வர வைக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு. நான் போதும். சேடா சேடா உனக்கு எத்தனை தடவை சாட முடியாது சொன்னோம். புரியல? மடியில என்ன களிமண் வச்சிருக்க? சொல்லு மாடியோ. கண்டுபிடிச்சேன். குழந்தை பேரு மஜா. அடச்சி, குழந்தைக்கு எவ்வளவு மஜான்னு பேர் வைப்பானா? இவன் என் மகனை விட ஃப்ராடா இருப்பான் போல இருக்க. நீ போலீஸ் போன் பண்ணு. ஐயோ போலீஸா? நான் நல்லவன், இவன் தான் ஃப்ராட் சார். டேய் சும்மா இருடா. டாட் இவனை நம்பாதீங்க. கொஞ்சம் வந்தா நான் தான் ஃப்ராட். போய் இவனை ஹையர் பண்ணிட்டு வந்தேன்னு நான் சொல்லுவேன் போல இருக்கு. அதான் உண்மை. இனிமே நான் பொறுக்க மாட்டேன் சார். முருகன் சத்தியமா சொல்றேன் சார். இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். டேய் வேணாடா. வெட்ரா. இந்த பொண்ணுக்கு இவன் தான் சார் புருஷன், இந்த குழந்தைக்கு இவன் தான் சார் அப்பன். சார் என்ன பொய் சொல்ல சொல்லி 50,000 பணம் கொடுத்து நடிக்க வச்சேன் சார். டேய் போட பண்ண சார். இவன் குழந்தை ரூபத்தில் இருக்கிற கொலைகாரன் சார். பாத்தியா, உண்மையை சொன்னு ஓடுறான். தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா சார். இந்த பொண்ணை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கு சார். சார் அவன் பேச்சை கேட்டு இந்த மகாலட்சுமியும் அந்த குழந்தையும் வீட்டை விட்டு அமைச்சு வச்சிங்க. அஷ்டலட்சுமி வீட்டை விட்டு போன மாதிரி தான். அவர்தான் இந்த வீடே போண்டியாகி நீங்க நடுத்துறைக்கு வந்துருங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ கட்டி 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 உன்னை விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். நான் வந்து பெயில் எடுத்துறேன். டேய் கடைசியில நீ அங்கதான் போக போற. இப்பவே போ. டேய் 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 நான் உயிர் ரெண்டுக்கு துரோகம் பண்ணி நீ. ஐயோ ரெண்டுக்கு துரோகம் பண்ணி. என்ன அருவாளோட ஓடி வர்றான்? நம்ம அட்டம் தெரிஞ்சு போச்சா? ஐயோ ஐயோ யாராவது ஆம்புலன்ஸ் தான் காப்பாத்துக்கல. இங்க மிலிட்டரி இருக்குல்ல? மிலிட்டரி இருக்கு. மிலிட்டரி ஓட சார்ஜ் பண்ணி அனுப்புறேன் பாரு உன்னை. ஓய் ரஞ்சித். ஓ, இதை பிடிச்சிக்கிட்டு இங்கேயே நிக்கிறீங்க? சிட்டுக்குருவி லேகி சாப்பிட்டா பாடி பில்டப் ஆகும்னு சொன்னாங்க. அதான் குருவி தேடிட்டு இருக்கேன். இதை வச்சு குருவி சுட போறீங்களா? ஆ. இதை வச்சு கொசுவை கூட சுட முடியாது. நான் போய் வேற துப்பாக்கி அனுப்புறேன். ப்பு, நீ ஒரு துப்பாக்கியா? எவனுமே உன்னை மதிக்க மாட்டேங்கிறான். தாத்தா தாத்தா எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படியா? வெரி குட்ரா, வெரி குட்ரா. தாத்தா கம்ப்யூட்டர் கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஏ! இவர் மட்டும் என்ன கம்மி? ஸ்போர்ட்ஸ்லயே இவர் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஆமா தாத்தா. யா ஸ்கூல்லயே பெஸ்ட் பேரண்ட் நம்ம குணா அண்ணாவை செலக்ட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு நடக்க போற பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அவருக்கு பதிலா நீங்க கட்டாயம் கலந்துக்கணும். சரிமா. அப்பா பசங்களாம் இப்ப ரொம்பவே மாறிட்டாங்க. முன்னெல்லாம் என்ன குதிரை மூஞ்சுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஆசையா அத்தைன்னு கூப்பிடுறாங்க. பசங்க மாறிட்டாங்கன்னு நினைக்கும் போது மனசு சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் இந்துன்னு நினைக்கும் போது தான் உள்ளுக்குள்ள பக்குன்னு இருக்குமா. ஏன்னா இந்துவை பார்த்தா பொய் சொல்ற பொண்ணு மாதிரி தெரியல. சந்துருவும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவல்லம்மா. கல்யாணம் 4 வேற நெருங்கிட்டே இருக்கு. என் ஃப்ரெண்டு சோமசுந்தரத்தை நினைச்சா தான் பயமா இருக்குமா. ஏன்னா பயங்கரமான கோவக்காரன். இதெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியாதுமா. அது மட்டும் இல்ல, அவன் பொண்ணு ரேகா இருக்காளே, உங்க ஒண்ணு மேல உயிரியே வச்சிருக்கா. இந்த விவகாரம் எல்லாம் தெரிஞ்சா அவ தற்கொலையே பண்ணிக்குவாமா. அப்பா என்ன செய்தம் பாரு. ஏய் நான் உன்னை விட மாட்டேன்ல. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி. என்ன டாடி? டாடி சும்மா இரு. டென்ஷன்ல எதுவும் தப்பா பேசுறாதீங்க. நான் சந்திர கிட்ட பேசிக்கிறேன். சும்மா இரு நீ. அந்த கபோதி பேசுற பேச்சுக்கு நான் வாயை மூடி சும்மா இருக்கணுமா? ஏய் உன்னை விட மாட்டேன்ல. இது நீ கொஞ்சம் சும்மா இரு. வாங்க. என்னடா தலையில கட்டை பிரிக்கல, அதுக்குள்ள ஹாஸ்பிடல் ஓடி வந்துட்ட. புறவே அண்ணாச்சி ஆஸ்பத்திரி அப்படியே பணமா போயிட்டு திட்ட போட்டுறதியா? டாடி நீங்க சும்மா இருங்களேன் நீ ப்ளீஸ். சும்மா இரு தாயி. டேய், தலையில அடி உடனே மென்டல் ஆயிடு. ஏய் யாரல மென்டல் சித்தப்பு இந்த பாரு, இந்த கிண்டல்லாம் இங்க வச்சுக்காத. நீ பண்ண பித்தலாட்டலாம் என் சித்தப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா உளற? அவன் ஒண்ணு உளறல, சரியா தான் சொல்லுதான். உன் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குட்டி இருக்கா. அந்த விஷயத்தை மறைச்சு விட்டு என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டே. டேய், நான் என்ன சொல்ல வரேன்னு பொறுமையா கேட்டுட்டு அப்புறம் உன் இஷ்டமா திட்டுறேன். இன்னும் என்ன இளவுல கேட்க சொல்லுதா? என் ரத்தம் கொதிக்குதுல. கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன், தாயில்லா பொண்ணு. அவ வாழ்க்கைய எல்லாருமா சேர்ந்து நாசம்லாம் நினைக்கலாம். உங்க எல்லாரையும் சொடமானதுக்கு பலி கொடுத்தா கூட தப்பு கிடையாதுல. நான் ஒண்ணு சொல்லுறேன், நல்லா கேட்டுக்கிடு. சல்லி காசு இல்லாதவங்க கூட தன் பொண்ணை நல்ல இடத்த கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். நான் பரம்பரை கோடீஸ்வரன், பணக்காரன்.
என் பொண்ணு நல்ல இடத்த கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டேயா. உன் பையன் இன்னொரு பொண்ணு கூட உறவு வச்சிருக்கான் பாரு, அது கூட பெரிய தப்பு இல்ல. அதை மறைச்சு என் பொண்ணை உன் பையனை கட்டிக்க நினைச்ச பாரு, அதை விட கூட்டி கொடுத்து பொழப்பு நடத்தலாம்யா. என்ன பொழப்பு இது? நாய் பொழப்புல மனுஷனா நீ? நம்ம வந்து தெரியாம நமக்கிட்ட விளையாடுறாங்க. அட பாருங்கன்றல. ஏய், நான் உன்னை விட மாட்டேன். அன்னைக்கு 1000 வாட்டி சொன்ன கேட்டீங்களா? இவனை நம்பாதீங்க. ஏண்டா அவர் என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காரு, நீங்க அதை கேட்டு சும்மா இருந்தீங்களா? நீ யோகியமா இருந்தா ஏன்டா இப்படி கேட்கறன்னு திருப்பி கேட்டிருப்பேன். நீ அயோக்கியனா இருக்க, ஃப்ராடா இருக்க. டாட், அந்த பொண்ணுக்கும் எனக்கு இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல, அது என் குழந்தையும் இல்ல. இதை நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? டேய், ஒரே போய் எத்தனை தடவை திருப்பி சொல்லுவேன். இது பாரு, குணாவுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட் அவன் வந்துருவான். அவன் வந்த உடனே இந்து இடத்துல நீ தாலி கட்டுற. டாட், யூ மேக்கிங் a big mistake. இதை பாரு, சோமசுந்தரம் என் வீடு தேடி வந்து என்ன அப்படி ஒரு வார்த்தை கேட்டு போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில நீ எது சொன்னாலும் கேட்கறதுல முடிவு பண்ணிட்டேன். கூட்டி கொண்டு தொழில் பண்ணுகிறான். உப்பு போட்டு சாப்பிடுவேன் சலிச்சுக்கிற வார்த்தையாது. இது பாரு, உடனே குணா வந்த உடனே நீ இந்து இடத்துல தாலி கட்டுற, இல்லைன்னா உங்க ஒப்பனுக்கு காரியத்தை பண்ற. சந்துரு என்ன பண்றீங்க? கவர்மெண்ட்லயே 2 பேத்துக்கலாம்னு சொல்லும்போது நம்ம மட்டும் ஒன்னோட நிறுத்தணும். What a waste of time. Come on, darling. Hey, wait. எங்க ஓடலான்னு பாக்குற? விடுங்க சந்துரு. எங்க விடுறது? வாட் ஹேப்பன் டு யூ? முத குழந்தை பெத்துக்கிட்ட போய் இவ்வளவு வைக்கப்படல, ரெண்டாவது குழந்தைக்கு இவ்வளவு வைக்கப்படுற. காமியா. சந்துரு ப்ளீஸ். Don't struggle, my darling. Don't. அங்கிள். அங்கிள் கூப்பிடு. டாடி. டாடி கூப்பிட்டு அவர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ தானே வைஃப், புடிச்சிட்டு தகுந்த மாதிரி பொண்டாட்டி அதுல பெர்மிஷன் இல்லாம தொட கூடாது சந்துரு. யார் சொல்றது பெர்மிஷன் இல்லாம தொடக்கூடாது? நீ ஏன் பொண்டாட்டியை நான் தொடறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? ஹேய், இந்த வாட் ஹேப்பன் டு யூ? என்ன புது பொண்ணு மாதிரி இப்படி வைக்கப்படுற? நமக்குள்ள இதெல்லாம் நடக்காம நமக்கு முத குழந்தை பிறந்திருக்கோம். சந்துரு. என்ன சந்திரு, கம்மியா. ஐயா ஹஸ்பண்ட், என்கிட்ட ஏன் உனக்கு இவ்வளவு வைக்க? 4 வருஷம் ஆச்சு. கம்மியா. இழுக்க வந்துகிட்டே இருக்கு. இது என்னது? ஓ, ஏய் எங்க வர்ற? நில கதவு திறங்க. யாராவது கதவு திறங்க ப்ளீஸ். கம். ப்ளீஸ் சந்துரு, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நடந்த உண்மை எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்களை கேட்சி கேட்கிறேன். சொல்லு. கோவால அன்னைக்கு நைட் உங்க ரூமை விட்டு போனப்போ எங்க வீட்ல இருந்து உடனே பாம்பேக்கு கிளம்பி வான்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. சரி போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிக்கலான்னு கிளம்புனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அக்கா யாரையோ நம்பி ஏமாந்து கர்ப்பமாய் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாங்கன்னு. அதுக்கப்புறம் எங்க அக்காவை கவனிக்கிறதே எனக்கு முழு நேர வேலையாயிடுச்சு. அந்த பிரசவத்துல அவ உயிரை மட்டும் எங்களால காப்பாற்ற முடியல. சாகறதுக்கு முன்னாடி தன்னை ஏமாத்தினவர் எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த குழந்தை அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு என்கிட்ட சொன்னான். ஒரு வழியா நான் அவரை கண்டுபிடிச்சேன். எஸ், அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான். ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக இங்க வரல. அந்த குழந்தையோட எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. அவளை வளர்க்க அம்மா தான் இல்லாம போயிட்டா. அட்லீஸ்ட் அப்பா நீங்க இருக்கீங்கன்ற சந்தோஷமாவது அவளுக்கு கிடைக்கட்டும். அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். காலம் பூராவும் அந்த குழந்தைக்கு வேண்டிய பணம், குட் ஸ்கூல், வெரி குட் எஜுகேஷன், வேணும்னா கிராண்டா கல்யாணம், அதெல்லாம் நான் பண்றேன். அதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் தேவையோ நான் இப்பவே கொடுக்க தயாரா இருக்கேன். பட் ஒன் கண்டிஷன், அப்பாங்கிற ஸ்தானத்துல அதை என்னால செய்ய முடியாது. சார், அது வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன். நம்ம மீட் பண்றது இதான் கடைசி தடவையா இருக்கணும். புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சார். போட்டோல அவரோட உங்களை பார்த்து முதல்ல நான் ஷாக் ஆனேன். அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல தெரிஞ்சது அவர் உங்களோட அண்ணன். வேற வழி தெரியாம இந்த குழந்தைய எப்படியாவது உங்க குடும்பத்துல சேர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா
ஆனா அதுக்கு உங்க அண்ணன் அவர் வாயால் இது தன் குழந்தைன்னு சொன்னாதான் முடியும். அதனாலதான் இது உங்க குழந்தைன்னு போய் சொன்னேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க அண்ணன் உண்மையை ஒத்துக்குவார்னு நினைச்சேன். ஏன் சுயநலத்துக்காக உங்க நிம்மதியை கெடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க சந்துரு. என் அண்ணன் பண்ண தப்புக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏய், இரு, எரியாதா, மண்டையில அடிபட்டு ஏற்கனவே. இரு, இந்த சொந்தக்கலையா, பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு, ஆ? சந்திரம் இல்லாம என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பிடிய வந்து பிடிக்காம மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க டாடி. என்ன விவரம் கிடத்தணும் பேச நீ? உனக்கு தான் தெரியுமில்ல வீட்டுல இவ்வளவு கூத்து நடந்திருக்கு. இரு இரு இரு, தெரிஞ்சுமா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்க. சந்திரவை பத்தி என்ன நம்ப மாட்டேன். அவரோட நல்ல மனசு எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? அவன் களவாணி பையன் தெரிஞ்சிடும் உனக்கு எப்படிமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நீ சும்மா இருடா. ஏய், இங்க வாயா. எவ்வளவு ஒருத்தி சொல்றது உங்களுக்கு உண்மையா தெரியற மாதிரி எனக்கு சந்திர சொல்றது உண்மையா தெரியுது. உங்களை கூட தான் பெரிய ரவுடின்னு சொல்றாங்க. அது அவங்களை வச்சு அராஜகம் பண்றீங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக உங்களை என் டாடி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ். சந்திர ரொம்ப நல்லவர். அவசரப்பட்டே வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை. ப்ளீஸ். ஆமா, அது என் குழந்தை தான். அந்த குழந்தைக்கு அப்பா நான் தானே உங்ககிட்ட ஒத்துக்கிறேன். ஆனா ஊருக்கு முன்னாடி என்னால் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாதா? ஒத்துக்க மனசு இல்லையா? இந்த குழந்தைக்கு அப்பா நான் தானே ஒத்துக்கிட்டா என்னுடைய 3 குழந்தைக்கும் அப்புறம் அம்மா இல்லாமல் போயிடுவாங்க. அந்த நிலைமை என் குழந்தைங்களை வரத்துக்கு நான் விட மாட்டேன். அப்போ அந்த குழந்தை காலம் பூரா அப்பா யாருன்னு தெரியாம அனாதையா வளரணுமா? அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். என்ன? அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இவ்வளோ நாளா எல்லாரும் அந்த குழந்தை என்னோடதுன்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே, அதுல இருந்து என்னை காப்பாற்றணும்னு கூட உங்களுக்கு தோணலையா? எனக்கு எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் மனசை போட்டு இப்படி உடைச்சிட்டீங்களே. பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட். உங்களுக்கு வேணா உங்க குழந்தை மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா என் அண்ணன் குழந்தை மேல எனக்கு அக்கறை இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த குழந்தைக்கு நானே அப்பாவா இருந்துட்டு போறேன். அப்படி நான் ஒத்துக்கிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னு. ஐ வில் டு இட் ஃபார் யூ. என்ன சித்தப்பு, சந்துரு தான் கல்யாணம் பண்ணி ஒத்த கல்ல நிக்கிறா? அவ சொல்றதுல நியாயம் இருக்குல்ல? என்ன நியாயம் இருக்கு? அவனுக்கு தான் இன்னொரு பொண்ணோட லிங்க் இருக்க. இல்ல இருக்கட்டும், இல்ல பெரிய இடத்துல இந்த மாதிரி சின்ன வீடு வச்சுக்கிறது சாதாரண ஐயா. ஆமாமா, நீங்க கூட அந்த சங்கரன் கோயில ஒரு இல்ல இப்ப ஏன் அதுகளுக்கு சும்மா கர்றே? யார் தலையில என்ன கிரிக்கி இருக்கோ அந்த அளவு தான் நடந்தாகணும். சந்துருக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு அந்த குட்டி ஒண்ணு, அதுதான் பிரச்சனை. சொல்லுங்க, அந்த பொண்ணை நான் தூக்கிடுறேன். ஏதாவது செஞ்சு தொலைடே. கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆமா, விடியட்டும், முடிச்சிடுறேன்.